பிரைஸ் அலாட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதோடு எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசத்த மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர். அவர் வேதனையை தராத தேவன். அவர் சொல்லுகிறார், வேதனையை நான் கூட்டேன். அவருக்கு நமக்கு நன்மையை தவிர தீமையான எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தரவே மாட்டார். அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிற. எந்த இடத்துல ஐஸ்வர்யம் இல்லாதபடி, ஆண்டவரே தரித்திரத்தில் இருக்கனே, வியாபாரமே இல்லையே, இந்த சம்பளம் எனக்கு காணலையே, இந்த வருமானம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பத்தலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருந்திருக்கலாம். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யமா. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் கையில் இருக்கிற தரித்திரத்தை, உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரம், உங்கள் பிஸ்னஸில் வருகிற கடன் பிரச்சனை, தரித்திரத்தை எடுத்து போட்டு பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற அன்பானே சுசாமி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை, பரலோகத்தின் நன்மை நீங்கள் தடையிலான ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யம் இல்லாதபடி எங்களுக்குள்ள இருக்கிற இந்த வேதனைகள், இந்த துக்கங்கள், கண்ணீர்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே, எங்கள் சில வேலைகள், நல்ல ப்ரமோஷன், பிஸ்னஸுகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, அற்புதங்களை நீங்கள் காணிச்சிங்க பொறுப்படுங்க. நல்ல பிதா.